நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள போர்த்தியாடா கிராமத்தில் உள்ள தேயிலை தோட்டத்திற்குள் புகுந்த அடிப்பட்ட புலி அங்கேயே ஓய்வெடுத்து வருகிறது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் ஐயாச்சாமியிடம் கேட்கலாம். ஐயாச்சாமி, தற்போது அந்த புலியை எப்படி அங்கிருந்து விரட்ட திட்டமிட்டிருக்கிறார்கள்? சிவரஞ்சனி, உதகை அருகே இருக்கக்கூடிய போர்த்தியாடா என்னும் கிராம பகுதியில் நேற்று தேயிலை தோட்டத்தில் புலி ஒன்று படுத்திருப்பதை கிராம மக்கள் பார்த்தனர். அப்போது வீடியோ பதிவு செய்தபோது பொதுமக்களை பார்த்த புலி நொண்டியபடி நடந்து சென்று சிறிது தூரம் நடந்து சென்று மீண்டும் ஒரே இடத்தில் படுத்துக் கொண்டது. உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் நேற்று வனத்துறையினர் அந்த புலியின் உடல்நிலை என்ன பாதிப்பு இருக்கிறது என தீவிரமாக கண்காணித்தனர். குறிப்பாக புலிக்கு தூரம் இருந்து நேரடி பார்வையிடும், அதே போல் ட்ரோன் கேமரா உதவியோடு இந்த புலியின் நடமாட்டத்தை கண்காணித்து வந்த நிலையில் நீண்ட நேரமாக புலி ஒரே இடத்தில் படுத்திருந்தது. இரவு நேரத்திலும் இந்த அதிநவீன தெர்மல் ட்ரோன் கேமரா மூலமும் இந்த புலியின் நடமாட்டத்தை கண்காணித்த வனத்துறையினர் 50 மீட்டர் தூரம் வரை இந்த புலி நடந்து சென்றதையும் உறுதி செய்துள்ளனர். இன்று காலை முதல் மீண்டும் ஒரே இடத்தில் புலி இருப்பதால் அதன் நடமாட்டத்தை கண்காணித்து வரும் வனத்துறையினர் உடல்நிலையில் காலில் என்ன காயம் ஏற்பட்டுள்ளதா அல்லது மற்ற விலங்குடன் சண்டையிட்டு புலிக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா என்ற கோணத்திலும் இந்த புலி நடமாட்டத்தை கண்காணித்து வருகின்றனர். அதே போல் இந்த புலி நடமாட்டம் உள்ள தேயிலை தோட்ட பகுதியை சுற்றியுள்ள கிராம பகுதியில் உள்ள பொதுமக்கள் இந்த தேயிலையை பறிக்கவோ விவசாய நிலங்களுக்கு செல்லவோ கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தொடர்ந்து இந்த புலியின் உடல்நிலையை கண்காணித்து வரும் வனத்துறையினர் அதற்கு பின்பு அதற்கு என்ன சிகிச்சை அளிக்கலாம் என்பது குறித்த ஆலோசனையிலும் ஈடுபட்டு வருகின்றனர். ஒரே இடத்தில் புலி கடந்த 24 மணி நேரத்திற்கும் இருப்பதால் அந்த கிராம பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். அதே போல் மயக்க ஊசி செலுத்தி புலியை வேறு அடர்ந்த வனப்பகுதிக்குள் கொண்டு விட வேண்டும் எனவும் ஒரு கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். சிவரஞ்சன், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஐயாச்சாமி.